அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு டிப்ளமோ இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் 2 யூனிட் 1.1 இருக்கக்கூடிய ஹீட், வெப்பம்னா என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோங்க. அது இல்லாமல் வெப்பநிலைனா என்ன, வெப்பநிலையின் அளவீடுகள், வெப்பம் எவ்வாறு பரவுகிறது, வெப்பம் கடத்தும் எண் மற்றும் வெப்ப கதிர்வீச்சுக்கான பண்புகள், இதை பற்றியெல்லாம் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோங்க. இதில் ஃபஸ்ட்டு வெப்பம்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, வெப்பநிலை வேறுபட்டால் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பரவும் ஒரு ஆற்றலின் வடிவமே தான் நம்ம வெப்பம் அப்படின்னு சொல்கிறோங்க. ஹீட் இஸ் த எனர்ஜி. வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல். இப்போது நம்ம ஒரு கரண்ட் எடுத்துக்கிறோங்க. கரண்டை எடுத்துகிட்டு கொதிக்கிற நீரில் அந்த கரண்டியை வச்சு நான் பிடிச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா, அந்த கரண்டி ஹீட் ஆகும். அப்போ கொதி நீர்லேருந்து அந்த கரண்டிக்கு வெப்பமானது மாற்றப்படுது. இதே மாதிரி ஒரு பனிக்கட்டி நம்ம தொடும்போது குளிர்ச்சியான ஒரு உணர்வை பெறுறோங்க. இப்போது நம்முடைய உடலிலிருந்து வெப்பமானது பனிக்கட்டிக்கு மாற்றப்பட்டுள்ளது. இது மாதிரி தான் சூடான ஒரு பொருளிலிருந்து குளிர்ச்சியான ஒரு பொருளுக்கு மாற்றப்படுவதும் அதே மாதிரி சூடான அல்லது குளிர்ச்சியான உணர்வை தரும் ஆற்றல் வெப்பம் எனப்படும். வெப்பம் மற்றும் வெப்பநிலை ஆகிய இரண்டும் பொருள் ஒன்றின் வெப்ப அளவீடுகளாகும். ஆனால் இவை இரண்டும் வெவ்வேறானவை. ஒரு பொருளானது தன்னுள் கொண்டுள்ள மொத்த வெப்ப ஆற்றலே வெப்பமாகும். வெப்பநிலை என்பது பொருளில் உள்ள வெப்ப ஆற்றலின் அடர்த்தியை குறிக்கும். ஒரே உலோகத்தாலான வெவ்வேறு அளவுள்ள இரு பொருட்களுக்கு ஒரே அளவான வெப்பத்தை நம்ம அளிக்கும் பொழுது இரண்டின் வெப்பநிலைகளும் வெவ்வேறாக உணர்வதை பார்க்கலாம். சிறிய அளவுள்ள ஒரு பொருளின் வெப்பநிலையே அதிகமாக உயர்ந்திருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரே அளவுள்ள நீரை குறுகிய மற்றும் அகன்ற இரு வெவ்வேறான பாத்திரங்களில் ஊற்றினால் அவற்றின் நீரின் மட்டம் வெவ்வேறாக இருப்பதை காணலாம். குறுகிய பாத்திரத்தில் நீரின் மட்டம் சற்று உயர்ந்து இருக்கும். இதேமாதிரி ரெண்டாவது எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரே அளவுள்ள சர்க்கரையை குறைவான நீர் மற்றும் மிகுதியான நீர் ஆகியவற்றில் தனித்தனியாக நம்ம கலக்கும் பொழுது குறைவான நீரே மிகுந்த இனிப்பை தருகின்றது. வெப்பநிலை வேறுபாட்டின் காரணமாக ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு இயக்கம் பெறும் ஒரு ஆற்றலின் வடிவமே வெப்பமாகும். ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றலை அப்பொருளில் உள்ள மூலக்கூறுகளின் மொத்த ஆற்றலே அளிக்கின்றது. வெப்ப ஆற்றலை வேறு ஒரு ஆற்றலாகவோ அல்லது இதனை மீண்டும் வெப்ப ஆற்றலாகவோ மாற்ற இயலும். வெப்பத்திற்கான எஸ் அலகு என்னன்னு பார்த்திங்கன்னா ஜூல் ஆகும். Heat and temperature are the thermal measurements of a substance. Heat and temperature are entirely different. Heat is nothing but the total amount of thermal energy possessed by a substance, and the temperature represents only the density of the thermal energy available in the substance. When the same amount of heat given to two different sizes of the bodies of same material, both temperatures increased at different level. The increase in temperature is more in the case of smaller size. This concept can be understood by comparing the following illustrations. First one, the same quantity of water shows different level of heights when poured into different vessels. One is wide and another is narrow. The height of water level is more in the case of narrow vessel. Second one, the same quantity of sugar giving different level of sweet. When mixed with less and more quantity of water, the sweet is more in the case of less quantity of water. Heat definition. Heat is defined as a form of energy that flows from one substance to another by which of the
difference in temperatures. The amount of heat energy possessed by a substance is given by the total kinetic energy of its molecules. Heat energy can be converted into another form of energy and it is mutually converted into heat energy. The SI unit of heat is joule. வெப்ப மூலம்னா என்ன, அதாவது தி சோர்ஸ் ஆஃப் ஹீட் அப்படின்னு என்னன்றதை பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வெப்ப மூலமாக நமக்கு எது பயன்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியன். இப்போ சூரியனானது ஒரு வினாடிக்கு 3.8 × 10⁻26 ஜூல் என்ற ஒரு வெப்ப ஆற்றலேருந்து வெளியிடுது. இந்த ஆற்றலானது ஒரு அணுக்கரு இணைவின் மூலமாக நமக்கு உருவாகின்றது. சூரியன்தான் வெப்ப ஆற்றலின் முக்கிய மூலமாக அமைகின்றது. இதனால தான் இந்த ஆற்றல் இல்லாமல் புவியில் உயிரினங்கள் வாழ இயலாது. இப்போது சூரிய ஆற்றல் சூரிய அடுப்புகளிலும் சூரிய வெப்பப்படுத்திகளும் பயன்படுத்துகிறோம். ஜூல் என்பது ஆற்றலை அளவிட பயன்படும் ஒரு அலகாகும். இப்போ சூரியன் என்பது ஒரு வெப்ப மூலம்னு சொல்லியிருக்குங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இரும்பு துண்டை நம்ம வெயிலில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தொட்டு பார்த்தோம்னா ரொம்ப சூடாக இருக்கும். அடுத்தது அதே நம்ம கொஞ்சம் நேரம் வெயிலில் நின்றுட்டு நம்ம தலையை தொட்டு பார்த்தாலும் தலை பார்த்தோன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும். இதேமாதிரி அடுத்தது ஒரு மதிய டைமில் நல்லா வெயில் அடிக்கிற டைமில் நம்ம செருப்பு இல்லாமல் கொஞ்சம் நேரம் நின்றாலும் அது நிலமானது ரொம்ப சூடாக இருக்கும். இதிலேருந்து சூரியனானது ஒளியை தவிர நமக்கு வெப்பாற்றலையும் தருகின்றது என்பதை பற்றி அறியலாம். இரண்டாவது வெப்ப மூலம் என்னென்னு பார்த்திங்கன்னா எரிதல். அதாவது நிலக்கரியோ அல்லது மண்ணெண்ணையோ எரி வைக்கும் பொழுது வெப்பாற்றல் உருவாகின்றது. இப்போ இது எப்படி உருவாகுதுன்னு பார்த்திங்கன்னா, பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இறந்து நிலத்தில் புதையுண்ட விலங்குகள் மற்றும் தாவரங்களிலிருந்து பெறப்படுவதால் இவை புதை வடிவ எரிபொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது வெப்ப மூலம் என்னென்னு பார்த்திங்கன்னா உராய்வு. ஒரு உராய்வு மூலமாக ஏற்படக்கூடிய வெப்ப விளைவு. அடுத்து நாலாவது வெப்ப மூலம் என்னென்னு பார்த்திங்கன்னா மின்னோட்டம். அதாவது ஒரு கம்பியில் மின்னோட்டம் செல்லும்போது ஏற்படக்கூடிய வெப்பம். இது எல்லாமே வெப்ப மூலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தி சோர்ஸ் ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்லலாம். வெப்பம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளில் உள்ள எல்லா மூலப்பொருட்களின் மொத்த இயக்க ஆற்றல் வெப்பம் எனப்படும். வெப்பத்திற்கான அலகு ஜூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு வெப்பம் கடத்தக்கூடிய ஒரு கடத்தியை நம்ம எடுத்துக்கிறோங்க. அந்த கடத்தியில் இருக்கக்கூடிய மொத்த மூலக்கூறினுடைய இயக்காற்றல் தான் நம்ம என்னென்னு பார்த்திங்கன்னா வெப்பம் அப்படின்னு சொல்கிறோங்க. இப்போ ஒரு பொருத்தில் நம்ம ஒரு வெப்பத்தை நம்ம கொடுக்கும்போது அப்போ அந்த கடத்தில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளானது ஒரு மூலக்கூறிலிருந்து இன்னொரு மூலக்கூறுக்கு ஆற்றல் கடத்துது. இந்த ஆற்றல் மூலமாக தான் வெப்பமானது உருவாகின்றது. இதுதான் சொல்கிறாங்க, ஒரு பொருளில் உள்ள எல்லா மூலப்பொருட்களின் மொத்த இயக்காற்றல் தான் வெப்பம் ஆகும். Heat is defined as a form of energy that flows from one substance to another by virtue of the difference in temperature. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வெப்பநிலை. ஒரு பொருள் சூடாக உள்ளதா அல்லது குளிர்ச்சியாக உள்ளதா என்பதை அறிய அளவிடப்படும் ஒரு நிலை தான் வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருளுக்கு வெப்பநிலையை அப்பொருளில் உள்ள மூலக்கூறுகளின் சராசரி இயக்காற்றலை அளிக்கின்றது. ஒரு பொருளை வெப்பப்படுத்தினால் அதன் வெப்பநிலை உயர்கின்றது. அதனை குளிர்வித்தால் அதன் வெப்பநிலை குறையும். ஒரே வெப்பநிலை கொண்ட இரு பொருட்கள் ஒன்றோடொன்று தொடும் பொழுது எந்த விதமான வெப்ப பரிமாற்றமும் நடைபெறுவதில்லை. ஆனால் இரண்டும் வெவ்வேறு வெப்பநிலைகளில் இருப்பின் உயர் வெப்பநிலை கொண்ட ஒரு பொருளிலிருந்து குறைந்த வெப்பநிலை கொண்ட ஒரு பொருளுக்கு வெப்பமானது இடமாற்றம் செய்யும். ஒரு பொருளின் வெப்பநிலையை அளவிடும் ஒரு கருவிதான் வெப்பநிலைமானி எனப்படும். வெப்பநிலைக்கான SI அலகு கெல்வின். ஒரு பொருளை நம்ம தொட்டு பார்க்குறது மூலிமா அப்பொருள் பெற்றுள்ள வெப்பாற்றலை சரியாக கணக்கிட முடியாது. வெப்பாற்றலை அளவிட நாம் வெப்பநிலை என்ற அளவை தான் பயன்படுத்துகிறோங்க. ஒரு பொருள் எவ்வளவு சூடாக உள்ளது அல்லது எவ்வளவு குளிர்ச்சியாக உள்ளது என்பதை அளவிட
பயன்படுத்தப்படும் நிலை தான் வெப்பநிலை ஆகும். திரவங்கள் சூடாக்கும் போது நமக்கு விரிவடைகின்றது. அதேமாதிரி ஒரு திரவத்தை குளிர்விக்கும் பொழுது அதனுடைய அளவானது சுருங்க பெற்றுள்ளது. Temperature is only the measurement value of hotness or coldness of a substance. The temperature of the substance is given by the mean kinetic energy of its molecules. When a substance is heated, its temperature increases, and when it is cold, its temperature decreases. When two bodies having the same temperature contact to each other, there is no heat transition takes place. But when they are different temperatures, heat will be transferred from high temperature body to the low temperature body. An instrument used to measure the temperature of a substance is called thermometer. The SI unit of temperature is Kelvin. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது வெப்பநிலையை அளவிடும் முறை. 1 சென்டிகிரேட் அளவீட்டு முறை, 2 ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறை, 3 கெல்வின் அளவீட்டு முறை. இந்த சென்டிகிரேட் அளவீட்டு முறையும் ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறையும் நம்ம டெய்லியும் கேள்விப்பட்டிருக்குங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பார்க்குறோங்க. நியூஸ் பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு சில தலைநகரத்தில் இருக்கக்கூடிய வெப்ப அளவீட்டு முறை சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னையில் அல்லது வேலூரில் 100 டிகிரிக்கு மேலே இருக்குது, அது 100 டிகிரி மேலே 110 டிகிரி கூட ஒரு சில டைமில் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 110 டிகிரின்றது பார்த்திங்கன்னா அங்கே சொல்லும்போது ஃபாரன்ஹீட் அளவுன்னு சொல்கிறாங்க. இதே சென்டிகிரேட்டில் சொல்லும்போது நமக்கு 40 டிகிரியோ அல்லது 42 டிகிரின்ற அளவுக்கு இருக்கும். அப்போ இந்த அளவீட்டு முறை நம்ம டெய்லி நம்ம நியூஸில் கேள்விப்பட்டிருக்குங்க. இப்போ அடுத்தது இந்த கெல்வின் அளவீட்டு முறை எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆய்வகத்தில் பயன்படுத்துகிறாங்க. அதாவது லேபில் பயன்படுத்தக்கூடிய அளவீட்டு முறை தான் கெல்வின் அளவீட்டு முறை. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது சென்டிகிரேட் அளவீட்டு முறை. இந்த சென்டிகிரேட் என்ற அளவீட்டு முறையை 1743 ஆண்ட்ரூஸ் செல்சியஸ் என்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆரம்ப வெப்பநிலைமானிகளில் நீரின் உறைநிலையை கீழ்மட்ட நிலை எனவும் நீரின் கொதிநிலையை உயர்மட்ட நிலை எனவும் 2 நிலையான மட்டங்களை நியூட்டன் கொண்டு வந்தார். செல்சியஸ் என்பவர் கீழ்மட்ட நிலையை 0 டிகிரி செல்சியஸ் எனவும் உயர்மட்ட நிலையை 100 டிகிரி செல்சியஸ் எனவும் அமைத்து இடைப்பட்ட அளவினை 100 சம பிரிவுகளாக பிரித்து அளவீடு செய்தார். இதன் ஒரு பிரிவின் மதிப்பு 1 டிகிரி செல்சியஸ் ஆகும். இதேமாதிரி ஃபாரன்ஹீட் என்பவர் மனிதனின் உடல் வெப்பநிலையை 100 டிகிரி அளவில் இருக்கும் என வைத்து கீழ்மட்ட நிலையை 32 டிகிரி எனவும் உயர்மட்ட நிலையை 212 டிகிரி எனவும் அமைத்து இடைப்பட்ட அளவினை 180 சம பிரிவுகளாக பிரித்து அளவீடு செய்தார். இதன் ஒரு பிரிவின் மதிப்பு 1 ஃபாரன்ஹீட் ஆகும். பின்பு மனிதனின் உடல் வெப்பநிலை 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் என அறியப்பட்டது. கெல்வின் என்பவர் செல்சியஸ் அளவினை கொண்டு ஒரு பொருள் அடையும் குறைந்தபட்ச வெப்பநிலை -273 டிகிரி செல்சியஸ் என கண்டறிந்தார். இந்த வெப்பநிலையில் ஒரு பொருளானது வெப்பாற்றலை கொண்டிருக்காது. அதாவது பொருளில் உள்ள வெப்பாற்றல் சுழி ஆகும். எனவே குறைந்தபட்ச வெப்பநிலையான -273 டிகிரி செல்சியஸ் தனிச்சுழி வெப்பநிலை எனப்படுகின்றது. இதனை 0 கெல்வின் என்றும் கெல்வின் அளவீட்டை தனி வெப்பநிலை அளவீடு என்றும் கூறலாம். வெப்பநிலையின் மதிப்பை ஒரு அளவீட்டிலிருந்து மற்றொரு அளவீட்டிற்கு மாற்ற கீழ்கண்ட ஒரு தொடர்பினை பயன்படுத்தலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, C/100 = F-32/180 = K-273/100 என்ற ஒரு செயல்முறை பயன்பாட்டிற்கு செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட் அளவு பெரிதும் பயன்பட்டாலும் SI அலகில் கெல்வின் என்ற அளவே பயன்படுத்தப்படுகின்றது. ஒரு பொருளின் வெப்பநிலை வேறுபாட்டின் மதிப்பு செல்சியஸ் மற்றும் கெல்வின் அளவுகளில் ஒரே மாதிரியாக இருக்கும். Scale of temperature. First scale Celsius scale, second Fahrenheit scale, third Kelvin scale.
In earliest thermometers, Newton suggested two fixed points. One is the lower level, that is freezing point of water, and other is the upper level, that is the boiling of water. Scientist Celsius fixed the lower level as 0 degree and the upper level as 100 degree and divided the scale into 100 equal parts. One part of the scale is called 1 degree Celsius. Scientist Fahrenheit assumed the temperature of human body as 100 degree after it is found to be 98.4 degree and fixed the lower and upper levels as 32 degree and 212 degree respectively. This scale is divided into 180 equal parts. One part of this scale is called 1 degree Fahrenheit. Scientist Kelvin used only the Celsius scale and practically attained the lowest temperature of a body as minus 273 degrees Celsius. In this temperature, the body has no heat, so that the lowest temperature minus 273 degrees Celsius is called absolute zero and it is taken as 0 Kelvin. In highest level there is no limit. The Kelvin scale is also called absolute scale. To convert the temperature value from one scale to the other scale, the following relation is used: C by 100 equal F minus 32 by 180 equal K minus 273 by 100. The Celsius scale and Fahrenheit scale are most widely used in practical purpose, but Kelvin scale is used in SI system. The difference in temperature of a body gives the same value in both Celsius and Kelvin scales. அடுத்த சின்னதாக ஒரு கணக்கு. மனிதனின் சராசரி வெப்பநிலை 36.9 டிகிரி செல்சியஸ் எனில் அதன் ஃபேரன்ஹீட் மதிப்பை காண்க. இப்போ சராசரி வெப்பநிலை வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36.9 டிகிரி செல்சியஸ். இப்போ இதை வந்து நம்ம ஃபேரன்ஹீட் ஹீட் மதிப்பை நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ இதுக்கான ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா தான். அதாவது C by 100 ஈக்குவல் F minus 32 by 180. இப்போ இந்த 180 நம்ம லெஃப்ட் சைடில் எடுத்து வந்து பெருக்குறோங்க. அப்போ இங்கே என்னென்ன வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்கன்றதை ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். அதாவது சியோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36.9. இப்போ இந்த 180 நம்ம லெஃப்ட் சைடில் எடுத்துகிட்டு வந்து பெருக்கிக்கிறோங்க. அதாவது 36.9 இன்ட்டு 180 by 100 equal F minus 32. இப்போ இந்த இடத்துல 0 கேன்சல் பண்ணுறேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 10, இங்கே 9 2 18. இப்போ 36.9 பெருக்கிட்டு அதை வந்து 5ஆல் நம்ம வகுத்து எழுதணும்னா, அதாவது டிவைட் பண்ணி எழுதணும்னா என்ன வேல்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா 66.42 ஈக்குவல் F மைனஸ் 32. இப்போ நம்ம எந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எஃபோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த மைனஸ் 32 லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வந்து எழுதணும்னா ப்ளஸ்ஸாக மாறும். அதாவது எஃப்க்கான மதிப்பு எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 66.42 ப்ளஸ்ஸு 32. அப்போ இந்த 66.42 32 நம்ம கூட்டினோம்னா என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபோட வேல்யூ என்ன வரும் பார்த்தீங்கன்னா 98.4. அப்போ இதுதான் ஃபாரன்ஹீட்டுக்கான மனித உடலின் சராசரி வெப்பநிலை. அதாவது மனித உடலின் சராசரி வெப்பநிலை 36.9 டிகிரி செல்சியஸாக இருந்துச்சுன்னா அதுக்கான ஃபாரன்ஹீட் மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
98.4 இருக்கும். இந்த மாதிரி தான் ஒரு செல்சியஸ் அளவீட்டு முறையிலேருந்து நம்ம எப்படி ஃபாரன்ஹீட் முறையாக மாற்றலாம் அப்படின்றத பற்றி பார்க்குதுங்க. அடுத்து வெப்ப கடத்தல் எண். ஓரலகு பரப்புடைய கடத்தியில் ஓரலகு வெப்பநிலை வாட்டம் உள்ளபோது ஒரு வினாடியில் கடத்தப்படும் வெப்பமே வெப்ப கடத்தல் எண் எனப்படும். The coefficient of thermal conductivity of a material is defined as the quantity of heat conducted in 1 second through a unit area of the material maintaining unit temperature gradient. The SI unit of coefficient of thermal conductivity is W meter for minus 1 Kelvin for minus 1. இப்போ L நீளம் கொண்ட ஒரு கடத்தியை நம்ம எடுத்துக்கிறோங்க. வெப்பத்தை கடத்தக்கூடிய ஒரு பொருள் நம்ம எடுத்துக்கிறோங்க. அதாவது இதுக்கான நீளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா L நீளம் கொண்ட ஒரு வெப்ப கடத்தும் ஒரு பொருள். இப்போ இந்த வெப்ப கடத்தும் பொருளுக்கான குறுக்கு பரப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஏ அப்படின்னு சொல்கிறோங்க. இப்போ இதுக்கான 2 முனைகளுக்கு இடைப்பட்ட வெப்ப நிலை மாறுபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து θ2, இன்னொரு பக்கம் வந்து θ1. அதாவது 2 முனைகளுக்கு இடைப்பட்ட வெப்பநிலை வேறுபாடு. இப்போ ஏ என்ற குறுக்கு பரப்பு கொண்ட ஒரு முனையில், அதாவது θ2 என்ற முனையில் ஒரு Q என்ற ஒரு வெப்பத்தை நம்ம அளித்தோம்னா, இப்போ இந்த கடத்தியில் உள்ளே இருக்கக்கூடிய இந்த மூலக்கூறுகளானது வெப்பத்தின் மூலமாக ஆற்றலை வந்து வெளிப்படுத்துது. அதாவது ஒவ்வொரு மூலக்கூறுகளுக்கு இடையே வெப்ப ஆற்றலானது வந்து பரவி அடுத்த முனை, ஒரு கடத்திக்கான அடுத்த முனையில் வெப்பமானது வந்து பரவி செல்லுது. அப்போ பரவி செல்லும் பொழுது இந்த ஒரு முனையில் நம்ம அளிக்கக்கூடிய வெப்ப ஆற்றலுக்கான அளவு பார்த்திங்கன்னா 1 வினாடி இருக்கணும். அதாவது 1 செகண்டில் ஒரு வெப்பம் கடத்தும் பொருளானது எவ்வளோ வெப்பத்தை ஏற்றுக்கொள்ளுதோ அந்த திறன் தான் என்னென்னு பார்த்திங்கன்னா வெப்பம் கடத்தும் திறன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பொருளில் ஓரலகு வெப்பநிலை வாட்டம் உள்ள பொழுது அதன் ஓரலகு பரப்பின் வழியாக ஒரு வினாடியில் கடத்தப்படும் வெப்பத்தின் அளவு தான் அப்பொருளின் வெப்பம் கடத்தும் எண் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கான சமன்பாட்டை நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது Q சமம் K இன்ட்டு A θ2 மைனஸ் θ1 பை L. இப்போ ஒரு பொருளுக்கு Q என்ற வெப்பத்தை கொடுக்கும் பொழுது அப்பொருளானது வெப்பத்தை வந்து கடத்தும். அப்போ கடத்தக்கூடிய அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நேரம் பார்த்திங்கன்னா 1 செகண்ட் இருக்கும். அப்போ ஒரு பொருளானது வெப்பத்தை வந்து 1 செகண்டில் அளிக்கும் பொழுது அப்பொருள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வெப்ப ஆற்றலின் அளவு தான் வெப்ப கடத்தும் எண் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏ என்பது அந்த கடத்தும் பொருளுக்கான குறுக்கு பரப்பு ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. θ2 மைனஸ் θ1 என்பது 2 முனைகளுக்கு இடைப்பட்ட வெப்பநிலை வேறுபாடு. L என்பது அக்கடத்திற்கான நீளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல K என்பது ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு மாறிலி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வெப்பம் கடத்தும் எண்ணுக்கான சமன்பாடு. இதுக்கான அலகு என்னென்னு பார்த்தீங்கன்னா W மீட்டர் பவர் மைனஸ் 1 கெல்வின் பவர் மைனஸ் 1. The SI unit of coefficient of thermal conductivity W meter for minus 1 Kelvin for minus 1. அதாவது வெப்ப கடத்தல் எண்ணுக்கான SI அலகு என்னென்னு பார்த்தீங்கன்னா W மீட்டர் ஃபார் மைனஸ் 1 கெல்வின் ஃபார் மைனஸ் 1. இப்போ இந்த SI யூனிட் எப்படி நம்ம வெப்ப கடத்தல் எண்ணுக்கான சமன்பாட்டிலேருந்து வந்துச்சு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வெப்ப கடத்தல் எண்ணுக்கான சமன்பாடு K ஈக்குவல் Q இன்ட்டு L பை A இன்ட்டு
theta 2 minus theta 1 into T. இந்த இடத்துல Q என்பது ஒரு உலோகத்தண்டுக்கு அளிக்கப்பட்ட வெப்பம். அப்போ வெப்பத்துக்கான அலகு வந்து ஜூல். அடுத்தது L, லென்த்து, இந்த உலோகத்தண்டுக்கான நீளம்தான் L. இப்போ நீளத்தை அளக்கக்கூடிய SI அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர். அடுத்தது ஏரியா, அந்த உலோகத்தண்டின் பரப்புக்கான அளவு தான் வந்து A, அதாவது ஏரியா. இப்போ ஏரியாவுக்கான SI அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர். அடுத்தது theta 2 மைனஸ் theta 1, அதாவது ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கான வெப்ப நிலை, அதாவது தொடக்க நிலை மற்றும் இறுதி வெப்பநிலை. அப்போ வெப்பநிலை அளக்கக்கூடிய அலகு SI அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா கெல்வின். அடுத்தது T, டைம், அதாவது ஒரு உலோகத்தண்டுக்கு ஒரு வெப்பத்தை அளிக்கும் பொழுது வெப்பத்தை அளிக்கக்கூடிய நேரம் தான் நம்ம டீன்னு சொல்கிறோம். அதாவது ஒரு வினாடியில் ஒரு உலோகத்தண்டு கடத்தக்கூடிய வெப்ப அளவு. அப்போ T என்ற வினாடியில் ஒரு வெப்பமானது கடத்தப்படுதுன்னா அப்போ T என்றது வந்து செகண்டுக்கு குறிக்கக்கூடிய SI யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ், டைமுக்கு குறிக்கக்கூடிய SI அலகு. அப்போ இந்த இடத்துல ஜூல் மீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் செகண்ட் என்ற SI அலகு வந்து கிடைக்கப்படுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் கேன்சல் பண்ணோம்னா இந்த இடத்துல மீட்டர் மட்டும் இருக்கும். அப்போ இந்த இடத்துல எப்படி பார்த்தீங்கன்னா ஜூல் பர் செகண்ட், இந்த மீட்டர் வந்து மேலே வரும்போது என்ன ஆகுன்னு பார்த்தோன்னா மீட்டர் இன்வர்ஸ் 1, அதாவது மீட்டர் ஃபார் மைனஸ் 1 அப்படி எழுதலாம். கெல்வின் மேலே வரும்போது என்ன எழுதலாம், எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா கெல்வின் ஃபார் மைனஸ் 1ன்னு எழுதலாம். இப்போ இந்த இடத்துல ஜூல் பர் செகண்ட் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூல் பர் செகண்ட் W, வாட் என்ற அலகு வந்து குறிக்குது. அதாவது ஜூல் பர் செகண்ட் என்பது ஒரு வாட்டு குறிக்கக்கூடிய ஒரு SI அலகு. அப்போ ஜூல் பர் செகண்ட் எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா Wன்னு எழுதலாம். Wன்னு எழுதும்போது W மீட்டர் பவர் மைனஸ் 1 கெல்வின் பவர் மைனஸ் 1. இப்போ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப்ப கடத்தல் எண்ணுக்கான SI அலகு. அடுத்தது நற்கடத்திகள் மற்றும் அறுதில் கடத்திகளை பற்றி பார்க்க போகிறோங்க. நற்கடத்திகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா குட் கண்டக்டர், வெப்பத்தை எளிதில் கடத்தும் பொருட்கள் நற்கடத்திகள் எனப்படும். எடுத்துக்காட்டு தாமிரம், அலுமினியம். Good conductors of the materials having thermal conductivity and conduct more quantity of heat. Example: 1 copper, 2 aluminum, 3 steel, 4 silver, 5 iron. அறுதிர் கடத்திகள் poor conductor, வெப்பத்தை எளிதில் கடத்தாத பொருட்கள் அறுதிர் கடத்திகள் எனப்படும். எக்ஸாம்பிள் மரம் மற்றும் ரப்பர். எக்ஸாம்பிள் wood, glass, cork, cotton and rubber. வெப்பத்தை எளிதில் கடத்தாத பொருட்கள் எல்லாமே அறுதிர் கடத்திகள் அப்படின்னு சொல்கிறாங்க. வெப்பம் பரவுதலானது 3 முறைகளில் நடைபெறக்கூடியவை. 1 வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு. ஹீட் கேன் பி transferred from one place to the other place by 3 ways. 1 conduction, 2 convection, 3 radiation. இதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வெப்ப கடத்தல். ஒரு துகள்களின் இயக்கமில்லாமல் ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு வெப்பம் பரவும் முறை
வெப்ப கடத்தல் எனப்படும். எடுத்துக்காட்டு உலோகத்தில் வெப்பம் பரவுதல். ஒரு உலோகத்தண்டின் ஒரு முனையை வெப்பப்படுத்தும் பொழுது சூடான முனையில் உள்ள ஒரு தண்டின் துகள்கள் பெரும வீச்சுடன் அதிர்வடைந்து வெப்ப ஆற்றலை அடுத்தடுத்த துகள்களுக்கும் இத்துகள் அதற்கடுத்த துகள்களுக்கும் இதுபோன்று தொடர்ந்து வெப்பத்தை பரவ செய்கின்றன. சூடான முனையிலிருந்து குளிர்ச்சியான முனைக்கு வெப்பம் பரவுமே தவிர துகள்கள் தொடர்ந்து அதன் நிலையிலே தான் இருக்கும். வெப்ப கடத்தலானது திடப்பொருள், திரவம் மற்றும் வாயுக்களில் நிகழக்கூடியவை. Conduction. The conduction is the process of heat transfer from one point to the other through a substance without the actual movement of the particles. When one end of a metal rod is heated, the particles at the hot end vibrate with higher amplitude and transmit the heat energy from one particle to the next and so on. The particles remain at the same positions, only heat is transmitted from hot end to the cold end. Conduction takes place in solids, liquids and gases. இப்போ நம்ம ஒரு உலோகத்தண்டு எடுத்துக்கிறோங்க. அந்த உலோகத்தண்டில் ஒரு முனையில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு வெப்பத்தை நம்ம கொடுக்குறோங்க. கொடுக்கும்போது இந்த உலோகத்தண்டுகளில் இருக்கக்கூடிய இரும்பு துகள்கள், அந்த இரும்பு மூலக்கூறுகள் பார்த்தோம்னா இடம்பெயர்தல அந்த இரும்பு மூலக்கூறுகளின் துகள்களுக்கிடையே வெப்பமானது கடத்தப்படுது. அதாவது ஆற்றல் மூலிமா வெப்பமானது கடத்தப்படுறதுனால ஒரு முனையில் நம்ம வெப்பப்படுத்தினோம்னா அடுத்த முனைக்கு வெப்பமானது பரவுது. அதாவது துகள்களின் இயக்கமில்லாமல் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு வெப்பமானது பரவும் முறைக்கு வெப்ப கடத்தல் எனப்படும். வெப்பமானது திடப்பொருள், திரவப்பொருள் மற்றும் வாயுப்பொருட்கள் இந்த 3 நிலையிலையும் வெப்ப கடத்தலானது நடைபெறக்கூடியவை. ஊடக துகள்களின் இயக்கத்தால் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு வெப்பம் பரவும் முறை வெப்பச்சலனம் எனப்படும். இப்போ நீரை வெப்பப்படுத்தும் பொழுது பாத்திரத்தின் அடிப்பகுதியில் உள்ள நீரின் மூலக்கூறுகள் வெப்பமடைந்து மேலில் நோக்கி நகர்ந்து செல்லும். மேல் பகுதியில் உள்ள மூலக்கூறுகள் அடிப்பகுதிக்கு சென்று வெப்பமடைந்து மீண்டும் மேல் பகுதிக்கு திரும்பும். தொடர்ந்து வெப்பப்படுத்தப்பட்ட மூலக்கூறுகள் மேல் கீழ் நகர்வது தொடர்ந்து நிகழ்கின்றன. இந்த நிகழ்ச்சிக்கு வெப்பச்சலனம் என்று பெயர். இந்த வெப்பச்சலனம் திரவம் மற்றும் வாயுக்களில் நிகழக்கூடியவை. ஆனால் திடப்பொருளில் வெப்பச்சலனமானது நிகழாது. நிலக்காற்று, கடல் காற்று, பருவக்காற்று, கடல் நீரோட்டம் ஆகியவை வெப்பச்சலனம் காரணமாகவே நிகழ்கின்றது. மேலும் அறையின் காற்றோட்டம், வாயு நிரம்பிய மின்விளக்கு, அறையை வெதுவெதுப்பாக்கும் வெப்ப நீர் சுழற்சி போன்றவற்றில் வெப்பச்சலனமானது முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிறோங்க. அந்த பாத்திரத்தை சூடு பண்ணும்போது அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய நீரானது, அதாவது நீர் மூலக்கூறுகளானது வெப்பமாகும். வெப்பமாகும்போது அடியில் தங்கிட்டு இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறுகள் வெப்பத்தால் விரிவடைஞ்சு மேலே போகும். இதேமாதிரி மேலே இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் மீண்டும் கீழே வரும்போது மீண்டும் அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெப்பத்தால் விரிவடைஞ்சு திரும்ப மேலே போகும். இந்த மாதிரி மேலே இருக்கிறது கீழும் கீழே இருக்கிறது மேலும் தொடர்ந்து சுழற்சி முறையில் வெப்பம் அடைஞ்சிட்டே இருக்கிறதுனால இந்த வெப்பத்துக்கு பேர் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா வெப்பச்சலனம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெப்பச்சலனமானது திரவம் மற்றும் வாயுக்களில் நிகழக்கூடியவை. திடப்பொருள் இந்த வெப்பச்சலனமானது நிகழாது. இந்த முறைக்கு வெப்பச்சலனம் என்று பெயர். Convection is the process of heat transfer from one place to the other by the actual movement of the particles. When water is heated, the water molecules at the bottom of the vessel get heated and move up. The molecules from the top reach the bottom get heated and rise up. This process is called convection. Convection takes place in liquids and gases but not in solids. Land and sea breezes, trade winds and ocean currents are formed due to convection. Convection plays an important role in ventilation.
gas-filled electric lamps and heating of buildings by hot water circulation. மூணாவது வெப்ப கதிர்வீச்சு. பருப்பொருள் ஊடகத்தின் உதவியில்லாமல் வெப்பம் பரவுமுறை வெப்ப கதிர்வீச்சு எனப்படும். எடுத்துக்காட்டு சூரிய கதிர்வீச்சு. இந்த முறையில் தான் சூரியனிடமிருந்து நாம் வெப்ப கதிர்வீச்சை நேரடியாக பெறுகிறோம். சூரியனை சுற்றி எந்த ஒரு பகுபொருள் ஊடகமும் இல்லை. எனவே ஊடகத்தின் உதவியின்றியே சூரியனிடமிருந்து புவிப்பரப்புக்கு வெப்பம் பரவி வருகிறது. வெப்ப கதிர்வீச்சு வெப்பநிலை வேறுபாடு உள்ள எல்லா இடங்களிலும் நிகழும். Radiation is the process of heat transfer from one place to the other without the help of any material medium. In this way, we get heat radiations directly from the sun. There is no material medium around the sun. Without the help of material medium, heat transferred from the sun to the earth's surface. Radiation takes place at anywhere if there is temperature difference. சூரியனிடமிருந்து நேரடியாக பெறக்கூடிய கதிர்வீச்சு தான் வெப்ப கதிர்வீச்சு. இந்த கதிர்வீச்சுக்கு வெளிப்படக்கூடியதுக்கு எந்த ஒரு ஊடகமும் தேவையில்லை. வெப்ப கதிர்வீச்சு வெப்பநிலை வேறுபாடு உள்ள எல்லா இடங்களிலும் நிகழக்கூடியவை. வெப்ப கதிர்வீச்சின் பண்புகள். ஃபர்ஸ்ட் ஒன்று, இவை மின்காந்த அலைகள். 2, வெப்ப கதிர்கள் நேர்கோட்டில் செல்லும். இப்போ சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்வீச்சை நம்ம மின்காந்த அலைகள்னு சொல்கிறோங்க. அதேமாதிரி சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்வீச்சு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் செல்லக்கூடிய வகையாக இருக்கின்றன. இவை ஒளியின் திசைவேகத்தில் செல்லும். இப்போ லைட்டு ஒரு செகண்டுக்கு எவ்வளோ பாஸ் ஆகுதோ அதே மாதிரி தான் சூரிய கதிர்வீச்சும் ஒரு செகண்டுக்கு பாஸ் ஆகும். அதாவது ஒரு ஒளியின் திசைவேகம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒளியானது ஒரு செகண்டுக்கு எவ்வளவு திசைவேகத்தில் போதோ அந்த திசைவேகம் தான் ஒளியின் திசைவேகம் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் சூரியனுடைய கதிர்வீச்சும் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ போதோ அந்த அளவுக்கு போகும். அதாவது 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் என்ற அளவுக்கு ஒளி போகுதுன்னா இதே அளவு தான் சூரிய கதிர்வீச்சும் செல்லும். அப்போ இவை ஒளியின் திசைவேகத்தில் செல்லக்கூடியவை. எதுன்னு பார்த்திங்கன்னா வெப்ப கதிர்வீச்சு. அடுத்து 4வது, இவை வெற்றிடத்தின் வழியே பரவி செல்லும். எந்த ஒரு ஊடகமும் தேவையில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா வெற்றிடத்தின் வழியாக பரவி செல்லக்கூடியவை. இவை ஊடகத்தின் வழியாக செல்லும்போது ஊடகத்தை வெப்பமடைய செய்வதில்லை. அதாவது ஒளி ஒரு ஊடகத்துலேயே போகுதுன்னா அந்த ஊடகத்தை வெப்பமடை செய்கிறதில்லை. இவை பார்த்திங்கன்னா எதிரொலித்தல் மற்றும் விலகல் செயலுக்கு உட்படுகின்றன. ஏதாவது ஒரு ஒளி சூரிய கதிர்வீச்சு ஒரு பொருள் மேல் பட்டு விலகும்போது விலகலோ மற்றும் எதிரொலித்தலுக்கு உட்படுகின்றன. Properties of thermal radiation. First point, they are electromagnetic waves of longer wavelength. Second one, they travel along a straight line. They travel with the velocity of light. Fourth point, they can travel through the vacuum. They do not hit the medium when passes through it. Sixth point, obey the laws of reflection and refraction. மீண்டும் அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.